இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இஃப் z equals x squared by y and x and y both are increased in value by 10%, find the percentage of change in the value of z. So z equals x squared by y. ஸோ இப்போ எக்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 10% இன்க்ரீஸ் ஆகுது, ஒய்யும் 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ இசட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. உடனே 10ன்னு பார்க்காம சொல்லக்கூடாது, ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் சொல்லணும். ஓகேவா? ஸோ இசட் இப்போ பழைய இசட் அப்படியே வச்சுக்கலாம். புது இசட் எக்ஸு 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்ட்டு 110/100 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஒய் 10% இன்க்ரீஸ் ஆகுது இன்ட்டு 110/10. ஸோ இங்கேயே ஸ்கொயர் போட்டிருக்கேன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால. ஸோ அப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இசட் ஈக்குவல்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு 110/100 இன்ட்டு 110/100 டிவைடு பை ஒய் இன்ட்டு 110/100. கரெக்டா? ஸோ இதை அப்படியே கேன்சல் பண்ணால் இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? இசட் ஈக்குவல்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஒய் இன்ட்டு 110/100ன்னு கிடைக்கும். ஸோ இது என்னது? நியூ. ஸோ இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்க்கணும். ஸோ அப்போ அது பார்க்கணும் அப்படின்னா நியூ இசட் டிவைடு பை ஓல்டு இசட் இன்ட்டு 100. நியூ இசட் என்ன? எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஒய் இன்ட்டு 110/100 டிவைடு பை எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஒய். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஒய், எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஒய் கேன்சல் ஆகிடும். ஸோ 110/100 அப்படின்னா இது ஒரு 10% இன்க்ரீஸ். ஏன்னா 110 - 100 10. ஸோ அப்போ 10% இன்க்ரீஸ். ஸோ அப்போ ஆப்ஷன் பி. ஸோ இந்த மாதிரி சம நிதானமாக போட்டு பார்த்தா வந்துடும். ஓகேவா? பாய்.